இன்னைக்கு புனித பசுக்களா தமிழ்நாடு அரசியல்ல இருக்கிறது பெரியாரு, திராவிடம் இந்த மாதிரியான விஷயங்கள். அங்க எப்படி மோடியையும், சங்க பரிவாரத்தையும், ஆர்எஸ்எஸ்ஸையும், இந்துத்துவாவையும் கேள்வி கேட்டா அவன சிலுவையில அறைவானுங்களோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் திராவிடத்தையும், பெரியாரையும் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, இங்க சிலுவையில அறையக்கூடிய ஒரு போக்கு நிலவி கொண்டிருக்கிறது. போற போக்குல புனித பசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னா, உங்க நெஞ்சில எவ்வளவு நஞ்சு கொண்டிருப்பவராக இருந்திருப்பீர்கள் இவ்வளவு காலமும். உங்களால சகிச்சுக்கவே முடியலன்னா நீங்க என்ன ஒரு பாப்பானா? சாதி ஆதிக்கத்தை விரும்புகின்றவரா? இதுல விஜய் அரசியல் செய்கிறாரோ இல்லையோ, விஜயை வைத்துக் கொண்டு மணி அவர்கள் இதுவரைக்கும் பார்த்தா 4 நாள்ல 10, 15, 20 பேட்டிகள் கொடுத்துட்டு இருப்பாரு போல இருக்கு. அவ்வளவுதான் திராவிட அரசியலே போயிட்டு, ஐயோ போயிட்டு, அவ்வளவுதான் விஜய் வந்துட்டாரு பாருங்க, திராவிட இல்லம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய அரசியல் நோக்கம் தான் என்ன? நீங்க என்ன பத்திரிகையாளரா? பிஜேபிக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளா? அவர் போற போக்குல சொல்லி இருந்தாருன்னா மன்னிப்பு கேட்கணும். வெளிப்படையா நான் சொன்னது தவறான கருத்து, இனிமேல் இது போல பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். இல்ல இந்த கருத்தை நான் வலுவாக ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா வெளிப்படையா சொல்லணும். மணிசார் சொல்ற மாதிரி திராவிடம் அப்படிங்கிறது மோனோட்டோனா இருந்ததுனால இல்ல. விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சி பேர் மணிசாருக்கு தெரியுமா? அதுல திராவிடம் இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சின்னு இந்த நாட்டுல ஒரு கட்சி இருக்கு தெரியுமா? அதுல திராவிடம் இருக்கா? ஃபெலிக்ஸ் மூத்த பத்திரிகையாளர் மணி, இவங்க 2 பேரும் கடந்த ஒரு வார காலமாக திராவிடத்திற்கு மாற்றாக விஜய் வருகிறார். இன்னும் ஃபெலிக்ஸ் ஒரு படி மேல போய் அடுத்த எம்ஜிஆர் விஜய் தான் அப்படின்றாங்க. முதல்ல இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஊடக பேச்சாளர்கள் அப்படின்னு ஒரு ரகசிய அறிவிப்பு ஒன்று அதுல ஒரு 3 பேர் அறிவிச்சாங்க இல்லைங்களா? அதுல 2 பேரை தவற விட்டுட்டாங்க. அந்த 2 பேர் தான் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களும், இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் அவர்களும். எச்ராஜா கடுமையா விமர்சித்த பொழுது, எச்ராஜாவை இவர் ஏதாவது கடுமையா விமர்சிச்சாரா? மோடியை சந்திக்க மாட்டேன் என்று தமிழ்நாட்டின் நலன்களுக்காக நின்றாரா? தமிழ்நாட்டுல பல நடிகர்கள் தொடர்ச்சியா அரசியல் பேசிட்டு இருக்காங்க. சித்தார்த் பேசுறாரு, பிரகாஷ்ராஜ் பேசுறாரு, சூர்யா பேசுறாரு. அவங்க எந்த அரசியலின் பக்கம் தாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கறத பற்றி பேசுறாங்க. திராவிட அரசியலின் பக்கம். விஜய் இது வரைக்கும் இப்படி எல்லாம் ஒன்னும் தீவிரமா எந்த அரசியல் கருத்துக்களையுமே அவர் வெளிப்படுத்தினது இல்ல. இந்த 3 பக்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் என்ன மீனிங் இருக்கு? சின்ன சின்ன கேரக்டர், இந்த அமெரிக்க மாப்பிள்ளை, இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்லாம் இல்லாம வாங்க சார் உங்களை நேரா ஹீரோ ஆக்குறோம், இது ஆமா பொலிட்டிக்கல் ஹீரோ, ஒரு சிஎம்மா உங்களை மாத்துறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா உங்களை ஏமாத்துறாங்க. நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். முழுக்க பொலிட்டிக்கல் சபார்டினேட் ஏஜென்சி திட்டமிடுகிற வடிவமைக்கிற ஒரு நிகழ்ச்சி போல இருக்குது. ரஜினிக்கு யார் வடிவமைத்தார்களோ அதே நிறுவனம் தான் விஜய் அவர்களுக்கும் வடிவமைக்கிறது போல தெரியுது. அதனாலதான் இப்படி ஒரு அபத்தமான இதெல்லாம் அரசியல்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் திறனாய்வாளர், வரலாற்று ஆய்வாளர் தோழர் தமிழ் காமராசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கங்க. தோழர், விஜய் அரசியலுக்கு விட்டார். நடிகர் அப்படின்ற இடத்துல இருந்து தலைவர் அப்படின்ற இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார். ரசிகர் அப்படின்ற இடத்துல இருந்து அவருடைய ரசிகர்களை தோழர்கள் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டார். தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற ஒரு அரசியல் ஆர்வம் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஜயினுடைய அரசியல் வருகை, அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன, கருத்து என்ன? நீங்க எத்தனை வயசுல அரசியலுக்கு வந்தீங்க? நான் ஒரு 12வது படிச்சு முடிச்ச உடனே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். பெரியாரு, அம்பேத்கர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிதான் அரசியலுக்கு வரணும் இல்ல, அரசியலை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, எல்லாரும் 17 வயதுல 15 வயதுல இருந்து 17 வயதுல தான் அரசியலுக்கு வருவாங்க. விஜய் 50 வயதுல அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றதே ரொம்ப வேடிக்கையானது. எல்லா மனிதர்களும் இந்த உலகத்துல அரசியல் வயப்பட்டவங்க தான். அரசியல் பிரச்சனைகளை பேசுறவங்க, சிந்திக்கிறவங்க, ஒரு இதை பற்றி கருத்து கொண்டிருக்கிறவங்க, எல்லா சாதாரண மக்களும் குழந்தை பருவத்தை தாண்டினோன்னு இந்த சமூக அமைப்புல அரசியலுக்கு சேர்றாங்க. அதனாலதான் 18 வயசுல எல்லாருக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்குது. ஒருத்தர் 50 வயசுலதான் அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிறதே ரொம்ப வேடிக்கையான கூற்றாக இருக்குது. ஒண்ணு சரிங்களா? அவர் இப்போ அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். தன்னுடைய அந்த அரசியல் கட்சி எதுக்கு தொடங்கியிருக்காருன்னு தெரியல. சரிங்களா? அவர் ஒரு 3 பக்கம் அறிக்கை வெளியிட்டிருக்காரு இல்லையா? அந்த அறிக்கையிலிருந்து எதுவுமே தெரிந்து கொள்ள முடியல. அது அவருடைய கருத்து தானா, அவர் தானா எழுதினாரா அப்படிங்கிறதும் தெரியல. அவர் ஒரு வேளை கேமராக்கள் முன்னாடி தோன்றி தன்னுடைய இதுவரைக்கும் சினிமா வசனங்களை பேசிக்கொண்டிருந்த ஒரு நடிகர், நல்ல நடிகர், எல்லாருக்கும் பிடித்தவர். நான் கூட சின்ன வயசுல அவருடைய ரசிகராக தான் இருந்தேன். பல பேரும் அவருடைய ரசிகராக தான் இருந்தாங்க. அவர்களுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய அரசியல் லட்சியம் பற்றி வெளிப்படையாக பேசினால்தான் பல மூத்த பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள் ஆண்டுதோறும் 100 கோடி வருமானத்தை விட்டு இந்த அரசியலுக்கு தியாகம் செய்து விட்டு வருகிறார். அந்த தியாகத்துக்கு பொருள் 100 கோடி ரூபா சந்தையை இழக்கிறது அப்படின்லாம் பொருள் சொல்றாங்க. சரி, அவர் சொன்னாதான் தெரியும். மற்றபடிக்கு அவருடைய அரசியல் என்னன்னு தெரியல. ரெண்டாவது அவருடைய ரசிகர், இப்ப நானும் ஒரு ரசிகர்னு சொன்னேன் இல்லையா?
நான் ஒரு காலத்துல தீவிரமான ரசிகரா இருந்தேன். இப்போ வந்து ரொம்ப மிதமான ரசிகராயிட்டேன். யார் ஒருத்தருக்கும் வந்து சப்ஜெக்டா நான் அவருக்கு வந்து அவருடைய அடிமை போல என்னை பாவித்துக் கொள்வதில்லை. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து எப்படி ஒரு நடிகரை ரசிக்கிறாங்கன்னா, அவர் நல்லா நடிக்கிறாரு, நல்லா பாட்டு பாடுறாரு, நல்லா டான்ஸ் பண்றாரு, அதனால அவரை ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலதான் விஜய்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் உண்டு. சரிங்களா? அவங்க எல்லாரும் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வந்து பின்னாடி துணை நிற்பாங்களா அப்படின்னு தெரியாது. அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் கருத்து இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு ஒரு அரசியல் கருத்து இருக்குது. சினிமா நடிகர் என்பதாலே அவருக்கு ஒரு கவர்ச்சி இருக்கிறது, கரிஸ்மா இருக்கிறது என்பதாலேயே அவருக்கு எல்லோரும் ஓட்டு போட்டு விட மாட்டார்கள். இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமை. அது வந்து ரஜினிகாந்துக்கே தெரிந்திருக்கிறது. ரஜினியினுடைய படங்கள் இப்பயும் ஓடுது. ஆனா அவருடைய அரசியல் வருகைன்னு சொல்லப்ப கடுமையான எதிர்ப்பு மட்டும் இல்ல, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த பின்பு அவர் வந்து தன்னுடைய பல நிறுவனங்களை வைத்து வந்து கணக்கு இதெல்லாம் புள்ளி உரங்கள்லாம் சேகரித்த பொழுது, கணக்குகள் கருத்து கணிப்புகள்லாம் நடத்திய பொழுது தனக்கு 7% மக்கள் தான் வாக்களிப்பார்கள் என்று நிறுவனங்கள்லாம் சொன்ன பிறகு சரி இனிமே நம்ம அரசியலுக்கு போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்ப வந்துட்டார். சரிங்களா? இதுதான் அவருடைய சூப்பர் ஸ்டாருடைய நிலைமையே. இதுதான் விஜயுடைய நிலைமை என்ன என்பதை இந்த மணி போன்ற பத்திரிகையாளர்கள், பெலிக்ஸ் போன்ற பத்திரிகையாளர்களுடைய வாயில் வடை சுடுகின்ற பத்திரிகையாளர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நம்பாமல் அவரும் இது போன்ற ஏதாவது நிறுவனங்களை அணுகி கருத்து கணிப்பை நடத்திய பிறகு முடிவு செய்யலாம் என்று தோன்றுகிறது. நீங்க பேசும் பொழுது லட்சியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுனீங்க. விஜய் வந்து அவருடைய அறிக்கையில தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் மலிந்திருக்கிறது, ஊழல் எதிர்ப்பு, சாதி பேதமற்ற இந்த பிளவுவாத அரசியலுக்கு எதிராக, அதாவது சாதி மத பிளவுவாத அரசியல் இதுக்கு எதிராக இருக்க போகிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னொரு படி மேல போய் தமிழகத்திற்கே உரிய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற சமத்துவ கோட்பாட்டை உள்ளடக்கி மாநில உரிமைகள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு லட்சியமா தெரியலையா? விஜயினுடைய லட்சியமா? தமிழ்நாட்டில் பல நடிகர்கள் வந்து தொடர்ச்சியா அரசியல் பேசிட்டு இருக்காங்க. இப்போ சித்தார்த் பேசுறாரு, பிரகாஷ்ராஜ் பேசுறாரு, சூர்யா பேசுறாரு, இன்னும் பல பேரும் தொடர்ச்சியா அரசியல் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எந்த அரசியலின் பக்கம் தாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசுறாங்க. திராவிட அரசியலின் பக்கம், பார்ப்பனர் அல்லாதார் அரசியலின் பக்கம், தமிழ்நாட்டின் உரிமைகள் நலன்கள் பற்றிய அரசியலின் பக்கம் அவங்க நிக்கிறதா வந்து தொடர்ச்சியா அவங்க பேசுறதுனால அவங்க இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும். விஜய் இது வரைக்கும் இப்படிலாம் ஒன்றும் தீவிரமா எந்த அரசியல் கருத்துக்களையுமே அவர் வெளிப்படுத்தினதில்லை. அவருடைய சூர்யா வந்து நேரடியா தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக அறிக்கையை வெளியிட்டார், பேசினாரு. கார்த்தி வந்து அவங்களுடைய ஃபவுண்டேஷன் வந்து இந்த 3 மசோதாக்கள் விவசாயிகள் சட்டத்திற்கு எதிராக வெளிப்படையா அப்படி பேசினார். நிறைய பேர் பிரகாஷ்ராஜ் வந்து எல்லாரோடையும் தீவிரமாக தொடர்ச்சியாக அரசியல் கருத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்திய மொழிகளில் எல்லா மொழிகளிலும் தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு வந்து இந்தி போன்ற எல்லா மொழிகளிலும் அவர் பிரபலமான நட்சத்திரங்களில் ஒருவர் தான். அவர் கதாநாயகன் இல்லையே தவிர ஆனால் ஒரு தீவிரமான நட்சத்திரமாக எல்லாருடனும் சேர்ந்து நடித்து கொண்டிருக்கிறார். அவருடைய அரசியல் கருத்துக்கள் அவருடைய சினிமா துறை வாழ்க்கைக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தலை. சரிங்களா? ஆனா அப்படி தீவிரமான அரசியல் கருத்துக்களை உடைய ஒரு நடிகரா விஜய் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இதுவரைக்கும் அவர் எந்த இடத்துலையும் வெளிப்படுத்திக்கிட்டதே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் இந்த 3 பக்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் என்ன மீனிங் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு ஒரு மீனிங் இல்லை. வேணும்னா மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து டிக்ஷனரி போட்டு என்னென்ன மீனிங் இருக்குது இதுல பாருங்க, தமிழக தான் இருக்குது, திராவிட இல்லை, அதனால இது திராவிட இயக்கத்துக்கு எதிர்ப்பானது அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். இன்னொருத்தர் வந்து கழகம் இருக்கிறது, அதனால இதெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு ஆதரவானதுன்னு சொல்லலாம். இதுல எல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எந்த அர்த்தமும் இல்லை. இது வந்து வெறும் ஒரு அறிவிப்பு மட்டும்தான். மற்ற செய்திகளை போல் இது ஒரு அறிவிப்பு தான். நான் இன்னைக்கு வந்து நான் எதுவும் ரகசியமா தேடி புலனாய்வுலாம் செய்தெல்லாம் கண்டுபிடிக்கல. ஊடகங்கள்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் வரக்கூடிய பேச்சுக்களை பார்த்தால் இன்னைக்கு வந்து ஒரு வார இதழ் வந்து எழுதியிருக்குது, வார புலனாய்வு இதழ் ஒன்று எழுதியிருக்குது. எந்த இதழ்? ரிப்போர்ட்டர் வந்து எழுதியிருக்கு. 800 பேர்களை வந்து அழைத்து ஒரு மீட்டிங் போடுறது, இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பேசுறதுக்காக மீட்டிங் போட்டாங்க. ஆனா அது வெளிப்படையா வெளியில லீக் ஆயிட்டதுனால 800 பேரை அழைத்து ரகசிய, அதுவும் நீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியும், புரட்சி இந்த நாட்டுல புரட்சி செய்யணும், ஒரு வந்து ஆயுதம் தாங்கிய புரட்சி நடத்தி இந்த சமூகத்தையே தலைகளா மாற்றணும் அப்படிங்கிற கட்சிகள் தான் ரகசிய மீட்டிங் எல்லாம் போடுவாங்க. இது ஒருத்தரை முதலமைச்சராக்குவதற்காக, அதுவும் சட்டத்திற்குட்பட்ட வகையில் வந்து முதலமைச்சராக்குவதற்காக கட்சி தொடங்க போகிறோம் என்று சொன்னவர்கள் எதுக்கு ரகசியமா மீட்டிங் போட்டாங்கன்னு தெரியல. அது வெளிப்படையாக வந்து ஊடகங்களுக்கு பரவி விட்டத காரணத்தினால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி அறிவிச்சிருவோமே அப்படின்னு அறிவிச்சிட்டதா சொல்றாங்க. இதெல்லாம்
எந்த வகையில வந்து பொருத்தமானது, அவருக்கு வந்து அவங்க சொல்றதன்படியே பார்த்தா அவங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. அது நேரா வந்து வந்து சின்ன சின்ன கேரக்டர், இந்த அமெரிக்க மாப்பிள்ளை இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்லாம் இல்லாம, வாங்க சார் உங்களை நேரா ஹீரோ ஆக்குறோம், இது வந்து ஆமா பொலிட்டிக்கல் ஹீரோ, ஒரு சிஎம்மா உங்களை மாத்துறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா உங்களை ஏமாத்துறாங்க, நீங்க தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இப்ப ரஜினி வந்து தன்னுடைய அரசியல் வருகையை அறிவிச்சப்ப ஒரு விஷயம் சொன்னாரு, நான் எம்பி எலெக்ஷன்ல வந்து போட்டியிட போறது இல்ல, 2019 21 சட்டமன்ற தேர்தலை தான் சந்திக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. அது மாதிரியான ஒரு பேட்டர்னும் இந்த விஜய் அரசியல் அறிவிப்புக்கு பின்னால் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ரெண்டு நிகழ்வையும் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஏஜென்சி ஒரே ஏஜென்சி போல இருக்குது. அதுதான் இதுல இருந்து தெரியுது. நான் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த மாதிரி செய்ய மாட்டேன். இது எப்படின்னு சொன்னா, வந்து பிஜேபி வந்து 2014க்கு பிறகு, இன்னும் பிஜேபி இந்த 2000ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபி இந்திய தேர்தல் காலத்துக்கு வந்த பிறகு அமெரிக்காவில் இருப்பது போல, வளர்ந்த நாடுகளில் இருப்பது போல பொலிட்டிக்கல் ஆக்ஷனை வந்து ஒரு சபார்டினேட் ஏஜென்சி கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அவுட் சோர்ஸ் பண்ணி தான் இந்த நாட்டில் ஒரு பெரிய பூதாகரமான வந்து ஒரு அரசியல் தந்திரி உருவானார் பிரசாந்த் கிஷோர். சரிங்களா? அவர் இன்னைக்கு கொஞ்ச காலம் பிஜேபிக்கு எதிராக இருந்துட்டு இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவாகவே இருக்கிறாரு. அவரு வந்து எல்லா இடத்துலையும் பிஜேபி ஜெயிச்சிரும், அவர் பிஜேபிக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா பொது தளங்கள்லாம் வந்து பிஜேபி தான் ஜெயிக்கும், பிஜேபி தான் ஜெயிக்கும் கூவிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல 12% வரைக்கும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. யோ, நீ பிஜேபிக்கு தான் ஏன் வேலை செஞ்சுட்டு இருக்க, நீ எதுக்கு கூவிக்கிட்டு இருக்க, வேற ஆளை விட்டு கூவ சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஏஜென்சிகளை வைத்து வேலை செய்வதனால் அந்த ஏஜென்சி வந்து மக்களை மேனிப்புலேட் செய்ய முடியும் அப்படின்னு நம்புறாங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பத்திரிகை இருக்கும், ஒரு தொலைக்காட்சி இருக்கும், சரிங்களா? கருத்து சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க, அவங்க அரசியல் கட்சிகள்ல பொறுப்புல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இதற்கு மாறாக இத்தகைய ஏஜென்சி நிறுவனங்கள், அந்த அரசியல் கட்சிக்கே சொந்தம் இல்லாத, ஆனா இன்னைக்கு பல ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் வந்து இதெல்லாம் உருவாக்குறதுக்கு இன்னைக்கு இந்த இயக்கங்கள் தங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஐடி விங்க உருவாக்குறாங்க, இன்னும் சில துணை நிறுவனங்களை உருவாக்கிக்கிறாங்க. ஆனா இது போன்று அல்லாமல் ஒரு அரசியல் கட்சியே முழுக்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்சி மூலமா நடத்த முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்சி தான் ரஜினி கிட்ட போய் வந்து அது வந்து பிஜேபி தான் அந்த ஏற்பாடுகளை செய்தது அப்படிங்கிறது ஊரறிந்த ரகசியம். ஏன்னா இப்ப வந்து சமீபத்துல வந்து நம்ம துக்ளக் ஆசிரியர் வந்து குருமூர்த்தி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு எல்லாம் அண்ணாமலை இப்பதான் தெரியும், எனக்கு அப்பயே தெரியும். எப்பங்க சார் தெரியும்? ரஜினி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா வர்றதுக்கு ஒரு தகுதி வாய்ந்த மனிதர் இருக்கிறாருன்னு இவரை சொன்னாரு. ரஜினிக்கு தெரிஞ்சிருந்தா அவரே கூப்பிட்டுருப்பாரு இல்ல, ஏன் நீங்க வந்து இன்னொருத்தர் போய் ஒருத்தர் கூட்டிக்கிட்டு வந்து அவருக்கு அறிமுகப்படுத்தி அப்புறம் அறிமுகப்படுத்துற அந்த ப்ராஜெக்ட் தோல்வி அடைஞ்சோடனே அவர் தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவரா மாறினார் இல்லையா? இது முழுக்க பொலிட்டிக்கல் சபார்டினேட் ஏஜென்சி திட்டமிடுகிற வடிவமைக்கிற ஒரு நிகழ்ச்சி போல இருக்குது. ரஜினிக்கு யார் வடிவமைத்தார்களோ அதே நிறுவனம் தான் விஜய் அவர்களுக்கும் வடிவமைக்கிறது போல தெரியுது. அதனாலதான் இப்படி ஒரு அபத்தமான இதெல்லாம் வந்து அரசியல்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் வடநாட்டுல வேணும்னா ஓரளவுக்கு மேனிப்புலேட் பண்ண முடியல, ஏன்னா அங்க வந்து மக்களுடைய அரசியல் உணர்ச்சி குறைச்சலா இருக்கு. ஆனா தென்னாட்டில் அரசியல் உணர்ச்சி அதிகமாக இருக்கிறது. நம்ம தேர்தல்கள்ல முதல் தேர்தல் முடிந்த பிறகு 2வது தேர்தல் வரும் பொழுது 3வது தேர்தலில் எந்த பெரிய மனிதர்களும், அந்த காலத்துல வந்து இவர் வந்து ராஜா, இந்த ஊருக்கு ஜமீன்தார், இவர் வந்து இந்த ஊர்ல ராஜா அப்படின்னு எல்லாம் தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க 3வது தேர்தல்ல இருந்து யாருமே தேர்தலில் போட்டி போடவே இல்லை. ஒரு சிறந்த உதாரணம், இன்னைக்கு சக்தி நிறுவனம் மகாலிங்கம் இருக்காரு இல்லையா, பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் வந்து பல நிறுவனங்களுடைய தலைவர். அவர் வந்து 2வது தேர்தல் வரைக்கும் போட்டிட்டாரு. 3வது தேர்தலுக்கு பிறகு 3வது தேர்தல் பொது தேர்தல் இருந்து எந்த தேர்தலிலும் அவரே போட்டியிடவில்லை. நான் விலகிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, திமுக அரசியல் அரங்குக்கு வந்து போட்டியிட தொடங்கின உடனேயே சாதாரண மனிதர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி, ஒரு சைக்கிள் கடைக்காரர் பொள்ளாச்சியில நாராயணன் சிங் அப்படின்னு அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கி நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க. இன்னைக்கும் பல பெயர் தெரியாத சாதாரண மனிதர்கள் கட்சிக்கு வந்து பெயர் எடுத்து பெரிய அரசியல்வாதிகளாக அரசியல்வாதிகளாக மாறி போறாங்க. அத்தகைய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை, ஒரு கட்சி சாராத மனிதர்கள், அரசியல் உணர்ச்சி இல்லாத மனிதர்கள் பொது தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற அரசியல் உணர்ச்சி மிகுந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அதனால இந்த மாதிரியான ஏஜென்சி எல்லாம் வச்சு தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு யாராவது தப்பு கணக்கு போட்டா அந்த ஏஜென்சிக்கும் வாயில மண்ணு தான். அதை நம்பிக்கிட்டு இருக்கிற வந்து பெரும் நடிகர்கள், நட்சத்திரங்கள், அவங்களுக்கும் வந்து தேவையில்லாம அவங்க நிலையை பறிகொடுத்த நிலைமை தான் ஏற்படும். ஓகே, இன்னைக்கு கூடுதலா ஒரு செய்தி என்னன்னா, விஷால் அவரும் இன்னைக்கு கட்சி தொடங்க போறாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு.
அவர் ஆனா வந்து நான் மக்கள் நல இயக்கமாவே தொடர போறேன், ஆனா வருவேன் எதிர்காலத்தில் அப்படின்னு சமிக்கைகளை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இப்ப இதற்கிடையில வந்து 2 மூத்த பத்திரிகையாளர்கள், ஒருத்தர் வந்து ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ், இன்னொருத்தர் வந்து மூத்த பத்திரிகையாளர் மணி. இவங்க 2 பேரும் கடந்த ஒரு வார காலமாக திரும்ப திரும்ப விஜய்க்கு ஆதரவான ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. அந்த கருத்தும் எப்படிப்பட்டது அப்படின்னா, திராவிடத்திற்கு மாற்றாக விஜய் வருகிறார், விஜய் வெர்சஸ் உதய் அப்படின்னு இப்படியான ஒரு நெரேஷனை சொல்றாங்க. இன்னும் ஃபெலிக்ஸ் வந்து ஒரு படி மேல போய் அடுத்த எம்ஜிஆர் வந்து விஜய் தான், 197% மக்கள் வந்து விஜயை ஆதரிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. கூடுதலாக இதுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அவர் பச்சை தமிழர், அவரு ஜோசப் விஜய், அப்ப இவருக்கு முழு தகுதியும் வந்து இருக்கிறது, இவர் 26ல் கண்டிப்பாக சிஎம் ஆக போகிறார் அப்படின்றாங்க. இவங்களுடைய கருத்துக்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஊடக பேச்சாளர்கள் அல்லது ஊடகங்களில் பேசுவதற்கான ஆதரவாளர்கள் அப்படின்னு ஒரு ரகசிய அறிவிப்பு ஒன்று வந்து அதுல ஒரு 3 பேர் அறிவிச்சாங்க இல்லைங்களா? அதுல 2 பேரை தவற விட்டுட்டாங்க. அந்த 2 பேர் தான் மூத்த பத்திரிகையாளர் வந்து மணி அவர்களும் இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் அவர்களும். அவங்கள தயவு செஞ்சு அந்த ரகசிய சுற்றறிக்கையில அந்த பேரை மட்டும் சேர்த்துக்குங்க, சரிங்களா? அதை சேர்த்துக்கிட்டாங்கன்னா பேர் கம்ப்ளீட் ஆயிரும். 2வது வந்து இவங்க 2 பேரும் மூத்த பத்திரிகையாளர்கள் தானே. அதுவும் மணி அவர்கள் வந்து நம்ம ஊர்ல சவுக் சங்கர் அவர்களாலேயே பாராட்டப்பட்ட ஒரு மூத்த பத்திரிகையாளர். அவர் மாதிரியான ஒரு பத்திரிகையாளர் இந்த நாட்டில் யாராவது உண்டா அப்படின்ட்டு. சரி, அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர்கள் நீண்ட காலம் வந்து இது தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அவர் நேரடியாக கவனித்தவர். அவர் படிக்காதது கூட இல்லை. நான் சமீபத்துல பார்த்தேன், அவர் வந்து மார்க்ஸை எல்லாம் நான் வந்து எவ்வளவு கரைச்சு குடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு மணி சார் சொல்லியிருந்தாரு. ஆமா, அதெல்லாம் நான் வந்து எல்லாம் எனக்கு அரசியலும் தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் பற்றிய ஆய்வுகள்லாம் நடந்திருக்குது இல்ல. இந்த மாதிரி நடிகர்கள் அரசியல் கட்சியை தொடங்குவது 90களுக்கு பிறகு நடந்திருக்கு, சரிங்களா? அதுக்கு முன்னாடி நடக்கல. 80கள் 90களுக்கு பிறகு எம்ஜிஆர் அப்படி வரமாட்டாரா? எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகர் கிடையாது. அவர் அப்பொழுது திமுகவில் பொருளாளராக இருந்தவர். பொருளாளரா இருந்துகிட்டு கலைஞர்கிட்ட கட்சி கணக்கு என்ன அப்படின்னு கேட்ட ஒரு வந்து அதிபுத்திசாலியான அரசியல்வாதி அவர், சரிங்களா? உண்மையில அவருதான் வந்து கணக்கு காட்டாம இருந்தவர். பொருளாளர் தான் எல்லா கட்சியிலையும் கணக்கு சொல்லுவாங்க. ஆனா இவரு வந்து பொருளாளரா இருந்துகிட்டு கலைஞர்கிட்ட வந்து கட்சி கணக்கு என்னங்க அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி இன்ன வரைக்கும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு இது இருக்கட்டும் வைங்களேன். அவர் வந்து திமுகவில் அப்பொழுது பொருளாளராக இருந்தவர் அப்படிங்கிறத குறித்து வைத்துக் கொள்ளணும், சரிங்களா? அவர் வந்து ஏதோ நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து மணி சாருக்கும் தெரியும், ஃபெலிக்ஸ் சாருக்கும் தெரியும், 2 பேரும் ஒத்துக்குவாங்க. அதனால அது பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க அரசியல் கட்சிகளை தொடங்குவதற்கு திமுகவை உடைத்ததற்கும் இன்னைக்கு வந்து புதிதாக அரசியல் கட்சி தொடங்குவதும் வேற. இது வந்து ஆங்கிலத்துல வந்து பொலிட்டிக்கல் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் தொழில் முனைவோர்கள். இவங்க கிட்ட ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? இவங்க கிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிற அந்தஸ்து இருக்கு. நான் ஒரு ஸ்டார் வேல்யூ என்கிட்ட இருக்கு, எனக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குதுன்னு நம்புறாங்க. இந்த ரசிகர் பட்டாளத்தையும் தன்கிட்ட இருக்கிற பெரிய பணத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு அதிகாரத்தை பெற முடியுமா? அப்புறம் அதிகாரத்தை பெற்ற பின்னாடி என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் வந்து அந்த பொலிட்டிக்கல் பவரை மணி பவரா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. இதுதான் நடக்கும், சரிங்களா? இது எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா தென்னிந்தியாவில் அப்படி எந்த கட்சியும் ஜொலித்ததாக எதுவுமே இல்லை, சரிங்களா? அரசியல் உணர்ச்சி இல்லாத எந்த ஒரு இதுவுமே வரல. அது வந்து எல்லாம் மணி சாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃபெலிக்ஸ் சாருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா மணி சார் சொல்லலாம் வந்துட்டு வந்து இல்ல சவுக் சங்கர் சார் எல்லாம் சொல்லலாம். ஏன்னா அவங்க எல்லாம் நீண்டதாக படித்தவர்கள் அல்லவா, பெரிய பெரிய ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குது. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, இது ஒரு தீவிரமான அரசியல் உணர்ச்சி. ஒருத்தருக்கு ரசிகராக இருப்பது வேறு, அரசியல் உணர்ச்சி கொண்டிருப்பது வேறு ஒண்ணு. 2வது வந்து தமிழ்நாட்டுல வந்து பார்ப்பனர் அல்லாதார் அரசியல் உணர்ச்சியும் திராவிட இயக்க அரசியல் உணர்ச்சியும் ரொம்ப வலுவானது. அதே போலதான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தலித் மக்களுடைய இயக்கமும் வந்து ஒரு நீண்ட காலம் 100 ஆண்டு கால வரலாறு, 150 ஆண்டு கால வரலாறு கொண்டது தமிழ்நாடு, சரிங்களா? தேசியவாத இயக்கங்களும் ஒரு 100 ஆண்டு கால 150 ஆண்டு கால வரலாறு கொண்டது. இந்த 3 அரசியல் இயக்க போக்குகள் தான் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்குது. ஏதோ வந்து மணிசார் சொல்ற மாதிரி திராவிடம் அப்படிங்கிறது மோனோட்டோனா இருந்ததுனால இல்ல. விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சி பேர் மணிசாருக்கு தெரியுமா? அதுல திராவிடம் இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சின்னு இந்த நாட்டுல ஒரு கட்சி இருக்கு தெரியுமா? அதுல திராவிடம் இருக்கா? இல்ல தானே. கம்யூனிஸ்ட் கட்சின்னு இந்த நாட்டுல ஒரு கட்சி இருக்கு தெரியுமா? இவர் வேற கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிறாரு, அதுல என்ன திராவிடமா இருக்கு? திராவிடம் வந்து ஒரு அரசியல் விமர்சன பார்வை. பெரியார் அப்படிங்கிறவர் ஒரு அரசியல் விமர்சன பார்வை. அது இல்லாம உன்னை தொடங்கி வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னா வெற்றியே பெற முடியாது. இன்னொன்னு வந்து
திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒவ்வொரு வார்டு வரைக்கும் வந்து ஒரு இது உண்டு, தொடர்பு, அது அரசியல் கட்சி கட்டமைப்பு இருக்குது. அதுவே நீங்க ரீப்ளேஸ் செய்யணும். அதை ரீப்ளேஸ் செய்யற அளவுக்கு அவங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பலகாலமா வந்து அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க, அடுத்தடுத்த தலைமுறை அரசியல் பயிற்சி பெறாங்க. ஒவ்வொருத்தரும் புதுசா வந்து அந்த பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட மக்களோட ஆஸ்பிரேஷனை நீங்க வெளிப்படுத்தணும். இப்படியான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வேணும். உண்மையாலுமே நீங்க அரசியல்வாதியா ஒரு லட்சிய அரசியலை பேசக்கூடிய அரசியல் வலு வந்து உங்ககிட்ட வேணும். எதுவுமே இல்லாம ஒரு நடிகர் வந்து இப்படி எல்லாம் மாற்றிட முடியும்னு மணி சார் நீங்க நம்புறீங்களா? இது நீங்க படித்ததற்கும் உங்களுடைய இதழியல் பணிக்கும் உங்களுடைய அனுபவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதாவது உருட்டணுங்கிறதுக்காக இப்படியும் அப்படியும் உருட்டுறது நியாயமா சார்? அதாவது தமிழ்நாடு அப்படின்றது என்ன திமுகவோட சொத்தா? திமுகவுக்கு என்ன எழுதி கொடுத்துருக்காங்களா? உதயநிதி மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வரணுமா? ஏன் விஜய் வரக்கூடாதா? அப்படின்ற கேள்வியும் மணி கேட்கிறாரு. கேட்கலாம் தாராளமா. மணி சாருக்கு வந்து உதய வந்து முதலமைச்சராக ஆகாம தடுப்பதற்கும் விஜயை முதலமைச்சராக ஆக்குவதற்கும் அவருடைய அரசியல் சாணக்கியத்தனம் அத்தனையும் பயன்படுத்தி அவர் முயற்சி செய்து பார்க்கலாம். ஆனா அதுல ஒரு நியாயம் வேணும். சரிங்களா? நீங்க அப்படி மனசுக்குள்ளார நினைச்சாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எதனால இதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு நியாயம் வேணும்ல. ஏதாவது காரணம் இருக்கா மணி சார்கிட்ட? எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. அவருக்கு வந்து ஒரு திராவிட வெறுப்பு இருக்கிறது, திமுக மீதான வெறுப்பு இருக்கிறது, அப்புறம் வந்து பெரியார் மீதையே பயங்கரமான வெறுப்பு கொண்டவர் அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு சமீபத்துல தெரிஞ்சது. என்ன இவ்வளோ வஞ்சக எண்ணத்தோடு ஒரு மனிதர் பேச முடியுமா? நீங்க என்ன வந்து பெரியார் திராவிடம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து புனித பசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உடைக்கிறதுக்கான காலம் எனக்கு இருக்குது, நான் பின்னாடி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. விஜய் பேசின பிறகு இவர் செய்வேன்னு சொல்றாரு. ஒரு மாஸ் பேஸ் உள்ள ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகர் பேசுனால பெரியார தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு இவர் நம்புறாரா? அந்த அளவுக்கா தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் உணர்ச்சி இருக்கு? திமுகவினுடைய சொத்து அல்ல தமிழ்நாடு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், திமுகவுக்கும் தெரிஞ்சதுதான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அதல்ல பிரச்சனை. சரிங்களா? நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்தே வந்து பெரியாரை எதிர்த்து பேசிய பொழுது தமிழ்நாடு எவ்வாறு எதிர்வினை ஆற்றியது? இவர் ஏதோ சில வந்து சோசியல் மீடியாஸ்ல இருக்கிற சில பேர் பேசிட்டு இருக்காங்க, சில பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சில பேர் இல்ல, தமிழ்நாட்டின் அரசியல் உணர்ச்சி கொண்ட மனிதர்கள் இந்த மாதிரியான ஒருத்தர் நடிகர் அரசியலுக்கு வரும்போதோ மற்றவர்கள் வரும்பொழுதோ உங்களுடைய கொள்கை என்ன, நீங்க ஏன் அரசியலுக்கு வர்றீங்க அப்படிங்கிற கேள்விகளையே பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு விஜய் கூட வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. ஆனா மணி சாரால பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு இப்படி எல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காரு. பிரச்சனை வந்து அது அல்லன்னு நினைக்கிறேன். திமுகவினுடைய சொத்தல்ல. இது வந்து ஜனநாயக நாடு, தேர்தலில் யார் வேண்டுமானாலும் போட்டி போடலாம் அப்படிங்கிறது யதார்த்தமான நிலைமைதான். ஆனா கொள்கை இன்னதுன்னு கூட அறிவிக்காம நடப்பு அரசியல் நிகழ்ச்சிகள் பற்றி நான் பேச மாட்டேன் இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு. இதுல வேற மணி சார் சொல்றாரு, மோடி அடுத்த முறை ஜெயிச்சுட்டா இந்த நாட்டுல வந்து தேர்தல் ஆணையம் இருக்குமா என்னமான்னு தெரியல, ஒரு அரசியல் கட்சியை பதிவு பண்ண முடியுமா என்னமான்னு தெரியல, அதனாலதான் இப்பயே போய் தேர்தல் ஆணையத்துல விஜய் வந்து அரசியல் கட்சியை பதிவு செய்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனா இதுக்கு எதிராக விஜய் எதுவும் பேச மாட்டாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, இன்னும் ஒரு படி போய் திமுகவை அழிப்பதற்காக பாஜகவுடன் கூட கூட்டு சேருவார். அப்புறம் நீங்க எந்த ஊர்ல தமிழ்நாட்டு நலனை காப்பாத்த போறீங்க? ஓ, இப்படி சொல்றாரா? திமுக அழிப்பதற்காக பாஜகவுடன் விஜய்? ஆமா, ஒரு நேர்காணல்ல இதே வார்த்தையை செய்து ரகசியமாக திமுகவை அழிப்பதற்காக, திமுகவை எதிர்ப்பதற்காக அவர் பாஜகவுடன் கூட்டு சேருவார், பாஜகவும் திமுகவை அழிப்பதற்காக விஜய்க்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து மணிசாருடைய வந்து விருப்பங்கள் போல இருக்கு. இதுதான் அவருடைய வந்து இதழியலாளர் தர்மம் போல இருக்கு. இதுதான் அவருடைய அறிவு போல இருக்குது. இது வந்து வெறும் அப்பட்டமான வந்து வெறும் ஆசை. சரிங்களா? யாரோ எதுக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கண்ணை உருட்டிக்கிட்டு எதையோ பேசிக்கிட்டு இருக்காரு. இது யதார்த்தமும் அல்ல, உண்மையும் அல்ல. அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் போலவும் நடந்து கொள்ளவில்லை. ஏன் அவரை எல்லாம் போன்றவர்கள் எல்லாம் வந்து ஒரு நேர்காணல் எடுக்கிறாங்க, அவர் வந்து பேசுறத தொடர்ச்சியா ஏன் பாக்குறாங்க? உங்களை விட இப்ப நான் பாக்குற ஒருத்தர் வந்து தன்னை விட அவருக்கு சில விஷயங்கள் தெரியும், ஒரு சில விஷயங்களை நியாயமா பேசுவாரு அப்படிங்கறதுக்காக தானே அவரை பாக்குறாங்க. ஆனா நீங்க எதுலையாவது நியாயமாகவும் உண்மையாகவும் யதார்த்தமாகவும் உங்களால பேச முடியுதா? அதுக்கு பதிலா உங்க மனசுக்கு எதெல்லாம் ஆசையா இருக்குதோ, இல்ல உங்களுக்கு யாரு வந்து வரும்படி தர்றாங்களோ, அவங்க என்னெல்லாம் விரும்புறாங்களோ அத்தனையும் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு மோடி எதிர்ப்பாளர்னு சொல்றீங்க. ஆனா இந்தியா கூட்டணி தோத்தே போயிருங்க, நான் இந்தியா கூட்டணிக்காக ஓட்டு போடுவேன், ஆனா இந்தியா கூட்டணியில ஒற்றுமையும் இல்லை, எல்லாம் தோத்து போயிரும் அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு? மோடி ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்க மோடி எதிர்ப்பாளர்னு சொல்லிட்டு இருக்கீங்க? மோடி ஏன் தோற்கணும்னு நீங்க என்னைக்காவது ஒரு நாளாவது பேசியிருக்கீங்களா?
சும்மா நாட்டுக்கு வந்து மோடி நாட்டினுடைய நிறுவனங்களை அழித்து விட்டார், நாட்டினுடைய ஜனநாயகத்தை அழித்து விட்டார்னு ஒரு இதுல பேசிட்டு இந்த பக்கம் இந்த திராவிட கருத்து நிலைக்கும் மற்ற வந்து நடுநிலையான சேனல்கள்ல இப்படி ஒரு முறை பேசிட்டு அங்க போய் வலதுசாரிகள்கிட்ட நீங்க வேற மாதிரி உருட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் என்ன? இல்ல இதுல ஒரு அதான சீமானோட பேட்டர்னே அதானே, 10 வாரத்துக்கு ஒரு வாரத்தை வந்து பிஜேபிய வந்து திட்டுவாரு, மீதி 10 வாரத்தையும் வந்து திராவிட இயக்கம், பெரியாரு, திமுக இதை மட்டுமே அர்ச்சனை அப்ப பண்ணுவாரு. நீங்க வந்து மணிசார சீமான் மாதிரின்னு சொல்றீங்களா? இல்ல அப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குதோன்னு எனக்கு இப்ப சந்தேகம் வருது அவரை எனக்கு பாக்குறப்ப. தெரிஞ்சு ஏன்னா இப்ப சமீபத்துல அவர் வந்து இப்படி பேசுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அவர் வந்து விஜய் சந்தித்து இருக்கிறார். இப்பெல்லாம் முன்னாடியே இந்த கட்சியா அப்படி தொடங்கலாமா அப்படின்னு இந்த ஆலோசனையில விஜய் ஈடுபட்டு இருக்கும்போது அவர் வந்து சந்தித்து இருக்கிறார். ஒருவேளை வந்து விஜய்க்கு அப்படி நோக்கம் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனா இவர் வந்து இவரோட அபிலாஷைகளை அதுல கூட்டி பேசுற மாதிரியும் தெரியுது. தெளிவா அப்பனா எனக்கு தெரிஞ்சு இப்ப விஜய் தான் ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும் போல இருக்குது மணிசாருகிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு பாப்புலர் பார்ட்டியை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான வந்து ஏனோ தானோன்னு பேசிக்கிட்டு இருக்கிறவங்களை எப்பயுமே கூட பக்கத்துல வச்சுக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல் சீரியஸ்னஸ் தெரியணும். அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் தீவிரமான அரசியல் உணர்வோட மக்கள் மத்தியில் வந்து இருக்கும் பொழுது எதை சொன்னாலும் நம்மளுக்கு வந்து ஒரு 3 லட்சம் வியூ வந்துருது, இந்த மாதிரி நம்ம எதை சொன்னாலும் இந்த ஊர்ல கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சு பேசிட்டு இருக்காரு போல இருக்கு. ஆனா உண்மை அதுவல்ல. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று எல்லோரும் கவனத்தில் வைத்திருக்கிறாங்க. நீங்க பேசுனதை பத்தி கீழே என்ன கமெண்ட் பண்றான்னு பாருங்க. உங்களை எவ்வளவு கேவலமா கழுவி கழுவி ஊத்துறாங்க அப்படின்னு பாருங்க. நீங்க ஏதோ வந்து நான் இந்த சேனல்ல பேசினா இதை மட்டும் தான் பாக்குறாங்க, அந்த சேனல்ல பேசினா அதை மட்டும் தான் பாக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயமும் பத்திரிக்கையாளர் அப்படிங்கிறவர் வந்து நீங்க என்ன கதை சொல்றீங்கிறதுல நீங்க நியாயமா பேசுறீங்களா இல்லையா அப்படிங்கறத ஜனங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப நான் சமீப காலமா பாக்குற வரைக்கும் மணிசார் வந்து அவர் எந்த விதத்திலையும் நியாயமா பேசின மாதிரி தெரியல, ஒரு பத்திரிகையாளர்கள் போல பேசின மாதிரி தெரியல. அதுக்கு பதிலா பிரசாந்த் கிஷோர் என்னெல்லாம் அங்க பேசுறாரோ அதை வந்து வாய் கூசாம மனசு கூசாம அப்படியே எடுத்து இவர் கருத்து போல பேசிக்கிட்டு இருக்காரு. வார்த்தை மாறாம ஏதோ வந்து பிரசாந்த் கிஷோர் டீம்ல வேலை செய்யறவர் போல பேசிட்டு இருக்காரு. அதனால அவரு தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, இப்ப இன்னொரு விமர்சனத்தை இவர் மணிசாரும் சொல்றாரு, இவர் ஃபெலிக்ஸும் சொல்றாரு. என்னன்னா தமிழ்நாட்டில் யாராவது ஒரு அரசியல் கட்சியோ ஒரு இயக்கத்தையோ வந்து தொடங்கி விட்டால் உடனடியாக இவங்க பாஜக பி டீம் அப்படின்னு இந்த திராவிட கருத்தியலாளர்கள் முத்திர குத்துறாங்க. விஜய் வந்து எப்படி, அவரு ஜோசப் விஜய், அவரு வந்து ஒரு பச்சை தமிழர், அவரை எப்படி அப்படி முத்திர குத்த முடியும்? எச் ராஜாலாம் கடுமையா எழுத்திருக்கிறாருல்ல விஜய அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. எச் ராஜா கடுமையா விமர்சித்த பொழுது எச் ராஜாவை இவர் ஏதாவது கடுமையா விமர்சிச்சாரா? என்னை பற்றி இப்படி பேசக்கூடாதுன்னு ஏதாவது சொன்னாரா? சொல்லல. மோடியை சந்திக்க மாட்டேன் என்று தமிழ்நாட்டின் நலன்களுக்காக நின்றாரா? இல்ல. இந்த 2 மூத்த பத்திரிகையாளர்கள் தான் சொன்னாங்க மோடி சந்திக்கும் அளவுக்கு ஸ்டார் வேல்யூ உள்ளவர் 2 முறை சந்தித்துள்ளார் தெரியுமா அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. யோ, இதையும் சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏதாவது பேசுறதுல நியாயம் வேண்டாமாப்பா? சரி, இப்ப நீங்க சொல்ற வாதப்படியே வருவோமே. ஸ்டெர்லைட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிற்கு போனார், அனிதா வீட்டுக்கு வந்து போனார், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருந்தார். இப்ப இதெல்லாம் வந்து போதாதா? அவர் வந்து ஒரு மக்களுடைய உணர்வை தானே பிரதிபலித்திருக்கிறார் கடந்த காலத்துல. உண்மைதான், மக்களுடைய அந்த மனதை, அவங்களுடைய மனப்பாங்கை, அவங்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்திருக்காரு. ஏன்னா நாடே அப்படிதான் இருந்தது. சரிங்களா? அதனால அதை பிரதிபலித்தார். அதுக்கு எதிராக இருந்தா சரிங்களா? அவருடைய இது வந்து இந்த இடத்துல இல்ல. நான் மோடி சந்திக்க விரும்பிய பொழுது நான் சந்திக்க மாட்டேன், ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுடைய நலன்களுக்கு எதிராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாதான் அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இந்த பக்கம் நீங்க வந்து இந்த மக்களையும் பார்ப்பீங்க, அந்த பக்கம் போய் மோடியும் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் அரசியல் உணர்ச்சியை வெளிப்படுத்துறது இல்ல. இதுக்கு பேர் வந்து ஒரு அரசியல் சந்தர்ப்பவாதம். உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டாரா இருக்கணும்னா ஜனங்க பக்கம் இருக்கிற மாதிரியும் காட்டிக்குவீங்க. அப்புறமேல ஐயோ அந்த பக்கம் ஏதாவது நமக்கு பிரச்சனை பண்ணிடுவாங்களோ, இதெல்லாம் நான் சொல்லல, மணிசார் தான் சொல்றாரு. இடிலாம் வச்சு விஜய மிரட்டிடுவாங்க, அதனாலதான் பிஜேபி கூடயும் ஒரு கூட்டணிக்கு அவர் தயாராக இருப்பார் அப்படின்னு மணிசார் தான் சொல்றாரு. அதனால அவருடைய கூற்று தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு. அப்படியும் நடந்துக்கிறார் அப்படின்னு சொன்னா விஜய் ஒரு அரசியல் சந்தர்ப்பவாதமாக நடந்து கொள்கிறார் என்ற தோற்றத்தை வந்து மணிசாரும் ஃபெலிக்ஸாரும் தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அவருக்கு அரசியல் உணர்ச்சி இருக்கிறது, தீவிரமான அரசியல் உணர்வு இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தல. அவர் அரசியல் சந்தர்ப்பவாதமா நடந்துக்கிறவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 3 பேரை வந்து விஜய் வந்து ரசிகர் மன்றத்தில் ஏற்கனவே இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்கள, ஆனா அவங்கள விசாரிச்சா வேற எதுலயோ இருந்தவங்க போல இருக்கு. அவர்களை எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்களா இனிமே வந்து ஊடகங்களில் தோன்றி பேசுவார்கள் அப்படின்னு அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. எப்படி கட்சி தொடங்கினது வந்து ஒரு ரகசியமா இருக்கு. இல்லைங்க, நாங்க இருக்கிற பத்திரிகையாளர் இருக்கிற குரூப்ல எல்லாத்துலயும் அவங்க பேரோட லயலாமணி, ஜெகதீஷ், வீர விக்னேஸ்வரன் நினைக்கிறேன், இப்படி இவங்க பேரு அவங்களுடைய தொடர்பு எண்ணோட இவங்க தான் செய்தி தொடர்பாளர்கள், இவங்க தான் எங்களுடைய கட்சி சார்பாக ஊடகங்களில் கலந்து கொள்வார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு. அதுல நான் இன்னைக்கு பார்த்தேன் வந்து ட்விட்டர்ல வந்து மில்டன் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதுல லயோலா மணி வந்து சொல்றாரு, இல்லைங்க நான் வந்து செய்தி தொடர்பாளரா இல்லைங்க, ஆதரவு பேச்சாளர் அப்படின்னு சொல்றாரு. அது அவர் தான் சொல்றாரு. ஏங்க நீங்க அது ஒரு நேர்காணல்ல செய்தி தொடர்பாளர்னு சொன்னபோது கம்முன்னு உட்காந்துருந்தீங்களேங்க, இதுக்கு என்னங்க சொல்றீங்க? இல்லைங்க அது அங்க சொன்னதுங்க, இல்லைங்க அது இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே இந்த கட்சி தொடங்குனதே நாளைக்கு வந்து இல்ல இது சொல்லவே இல்லை, யாராவது எனக்கு தெரியாம அறிவிச்சுட்டாங்க. ஏற்கனவே இப்படி ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு தெரியுமா? எஸ்எஸ்சி வந்து இந்த மாதிரி கட்சி தொடங்குறதா கடுமையா தொடங்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால அவரு அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாரு அப்படின்னு எல்லாம் ஒரு செய்திகள் ஓடிக்கிட்டு இருந்தது இல்லையா? அந்த மாதிரி நாளைக்கு ஒரு செய்தியா ஆயிருமோ என்னமோ எனக்கு அவர் பயமா பல இருக்கு. இடத்துல வெளிப்படுத்தினாரு, நான் தான் உன்னை உருவாக்குனேன், இன்னைக்கு நீ என் பேச்ச கேட்க மாட்டீங்க, இப்பதான் சந்தர்ப்பம், நீ கட்சி ஆரம்பி அப்படின்லாம் அவர் வெளிப்படையாவே பேட்டி கொடுத்தாரு. அப்படிதான் சொன்னாரு. வந்துட்டு அந்த அரசியல் உணர்ச்சி இல்ல அவருக்கு வந்து தன்னுடைய பிள்ளையை முதலமைச்சராக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் கனவும் இருந்தது இல்லையா? அதற்கு கூட துணிவு இல்லாதவராக வந்து விஜய் அண்ணா வந்து இருந்திருக்கலாம். இல்லைன்னா வந்து நமக்கு எதுக்கு அரசியல், இந்த அரசியல் விளையாட்டெல்லாம் வேண்டாம், நமக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கு. இப்ப எப்படி ரஜினி வந்து நான் தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டு அப்படியே போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்றாரோ, அது மாதிரி வந்து நானும் வந்து ஒரு தளபதியா இருந்துட்டு நான் அப்படி நடிகரா ஏதாவது ஸ்டார் வேல்யூட இருந்துட்டு போலான்னு அவர் நினைக்கலாம். ஆனா இது யார் சுத்தி இருக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியல. இத்தகைய புலனாய்வு செய்திகளை எல்லாம் சவுக் சங்கர் அவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தணும். ஓகே, இப்போ கடந்த ஆண்டு வந்து விஜய்க்கு ஒரு ஐடி ரைடு வருது, திரைப்பட படப்பிடிப்பின் போதே அது வருது. அப்போ வந்து அது ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா மாற்றப்பட்டது. ஒன்றிய அரசு வந்து விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ கட்சி ஆரம்பிக்கிறார், அதனுடைய அடுத்தபடியா கட்சி ஆரம்பிக்கிறார். அதுலயும் வந்து செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி 24 அல்ல 26 தான் போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா இன்னைக்கு தான் செயற்குழு நடக்கிறதா ஒரு செய்தியும் வந்து நியூஸ் 18, நக்கீரன் இந்த மாதிரி பரவலா எல்லா ஊடகங்கள்லயும் முதல் செயற்குழு நடக்குது அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதுலயும் விஜய் கலந்துக்கல, புசி ஆனந்த் தான் வந்து கலந்துக்கிட்டாரு, அவர் தலைமையில தான் நடந்துச்சுன்றாங்க. என்ன நடக்குதுன்னு எல்லாமே மர்மமா இருக்கு. தெரியல, அந்த ஏஜென்சியை நடத்துறவரு புசி ஆனந்த் தான் போல இருக்குது. அவரு தான் இந்த இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. விஜய் நடத்துற மாதிரி ஒன்றும் தெரியல. விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் அல்லவா கூப்பிட்டு பேசணும், என்னுடைய அரசியல் கருத்து இது, என்னுடைய அரசியல் லட்சியம் இது அப்படின்னு அவரெல்லாம் பேசணும் இல்லையா? ஒரு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக மாற விரும்புகின்றவர், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக மாற விரும்புவர், தன்னுடைய அரசியல் அபிலாசைகளை, இந்த நாட்டு மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை அவரல்லவா வந்து செய்தியாளர்கள் முன்னாடி தோன்றி பேசணும். அவர் இன்ன வரைக்கும் பேசலையே. அது பேசாத வரைக்குமே மற்றதெல்லாம் வந்து வெறும் பேச்சு தான், வெறும் ஊகங்கள் தான், வெறும் செய்திகள் தான். அதுக்கு வந்து எந்த மதிப்பும் கிடையாது. நம்ம ஊடகங்கள், மக்களுக்கு இருக்கிற அரசியல் உணர்ச்சி கூட நம்முடைய ஊடகங்களுக்கு இல்லையோன்னு தோணுது. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட மாட்டாரா அப்படின்னு காலையில 10 மணில இருந்து பிரேக்கிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படியாவது இவங்க கஷ்டப்பட்டு இவங்க வந்து இது பண்ணி ஒரு அறிவிப்பை வாங்கி இந்த கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, வெற்றி கழகம்னு பேர் வச்சுட்டாரு அப்படின்னு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அது போலதான் இது வந்து அவருக்கே ஒரு ஆசோலேஷன் இருக்கு போல இருக்கு, வரலாமா வேண்டாமா. இந்த புஷி ஆனந்த் அப்படிங்கிறவர் புஷ் பண்ணி விஜயை முன்ன தள்ளிட்டு இருக்காரு போல இருக்கு. எப்படி வந்து ரஜினிகாந்த் வந்து முன்ன தள்ளுனாங்களோ அது போல இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டினுடைய ஸ்டார் வேல்யூ உள்ள நடிகர்களுக்கும் நல்லதல்ல, சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லதல்ல. ஓகே, இப்ப இறுதியா நீங்க ஏற்கனவே நம்ம பேட்டியில குறிப்பிட்ட மாதிரி மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல கொடுத்த பேட்டியில ரொம்ப தெளிவா வந்து சொல்றாரு, தமிழ்நாட்டுல அரசியலில், குறிப்பா தமிழ்நாட்டு அரசியலில் புனித பசுக்களா பெரியாரும் திராவிடமும் வந்து இருக்கிறாங்க. வடநாட்டில் வந்து மோடி சங் பரிவாரை வந்து விமர்சித்து விட்டால் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து கடிச்சு கொதறாங்க. அது மாதிரி இங்க பெரியாரையும் திராவிடத்தையும் பேசிவிட்டால் இங்க இருக்கிறவங்க வந்து உடனே சிலுவையில் அறைகிறார்கள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போறாரு. விஜய்க்கு ஆதரவாக கொடுத்த பேட்டி அப்படின்றதுல இவ்வளவு தீவிரமாக அவர் பேசுவதற்கான அந்த அவருடைய நோக்கம் தான் என்ன?
இதுல வந்து எந்த நோக்கமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவருடைய அரசியல் கருத்திலேயே வந்து தொடர்ச்சியும் தெளிவும் இல்லாத மனிதரா போய் ஒரு சேனல்ல உட்கார்ந்த உடனே அங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேச தொடங்குறவரா தான் இருக்கிறார். சரிங்களா? அவருடைய மனதுல வந்து பெரியார் மேலையும் திராவிட இயக்கத்தின் மேலையும் கடுமையான வெறுப்பு இருப்பது போல தோன்றுது. சரிங்களா? மற்ற எதுவுமே ஏன் அப்படின்னு சொன்னா பெரியாரை விமர்சித்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக சொல்லல. திராவிட இயக்கத்தை விமர்சித்து விட்டார் அப்படிங்கிறது சொல்லல. அவர் வந்து எப்படி வந்து அவரு இதா பண்றாரு அப்படின்னு சொன்னா என்ன பெரியாரும் திராவிட இயக்கமும் மோடியும் இந்துத்துவ அரசியலும் போலவா? இது எவ்வளவு கேவலமான ஒப்பீடு. சரிங்களா? திராவிட அரசியல் பெரியார் அம்பேத்கர் எல்லாம் வந்து பெரியாரும் அம்பேத்கரும் இந்த நாட்டினுடைய விமர்சன சிந்தனைகள். அவங்க வந்து ஆதிக்கத்துக்கு எதிராக குரல் எழுப்பினவங்க. இன்ன வரைக்கும் ஆதிக்கத்துக்கு எதிரான பெயர்களாக நின்று நிலைப்பவர்கள். திராவிட இயக்க அரசியலாகட்டும், தலித் அரசியலாகட்டும், ஆதிக்கத்திற்கு எதிரான இந்த நாட்டில் பேசுறதுக்கான மக்களுடைய குரலா அவங்களுடைய எழுத்துக்களும் அவங்களுடைய பேச்சுக்களும் அவங்களுடைய சிந்தனைகளும் இருக்குது. நீ இதை கொண்டு போய் எங்க போய் ஒப்பிடுற? மோடி இந்துத்துவ அரசியல். ஏதாவது இவர் எனக்கு என்ன சந்தேகம்னா, இவர் பத்திரிகையாளரா? இவர் ஏதாவது படித்திருக்கிறாரா? இந்த நாட்டில் தான் இருந்தாரா? தமிழ்நாட்டில் தான் ஒரு பத்திரிகையாளரா செயல்பட்டாரா அப்படின்னே சந்தேகமா இருக்கு. இல்ல நீங்க மனம் போன போக்குலாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதரா, பைத்தியக்காரரா அப்படின்னு தோணுது. இந்த ஊர்ல ஒரு பழமொழி இருக்குது, நக்கர நாய்க்கு செக்கென்ன சிவலிங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல வந்து ஏதோ நீங்க கருத்து சொல்லணும், ஏதோ வரும்படிக்காக கருத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிட்டு போயிருவீங்களா? அறிவு இருக்கா இல்லையா? இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. அவர் வந்து போற போக்குல சொல்லி இருந்தாருன்னா வந்து மன்னிப்பு கேட்கணும். வெளிப்படையா வந்து நான் சொன்னது தவறான கருத்து, இனிமேல் இது போல பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். இல்ல இந்த கருத்தை நான் வலுவாக ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா வெளிப்படையா வந்து சொல்லணும். இல்ல அவரு இந்த புனித பசுவா வந்து யார் சொல்றா? விமர்சனம் என்ன விமர்சனம் அதை முன்வைக்கணும்ல, அப்பதானே பதில் சொல்லுவாங்க. இப்ப எத்தனையோ விமர்சனங்களை வந்து பெரியார் மீது கடந்த காலங்கள்ல வச்சாங்க. வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு கிளப்பி விட்டாங்க. இனி பல விஷயங்களை வந்து அப்படி கிளப்பி விட்டாங்க. அவருக்கு வந்து அதெல்லாம் கேள்வி இல்லைங்க. அவர் என்ன ஆகுதுன்னா, பெரியாரை விமர்சிக்கும் பொழுது ஏராளமான பேர் ஜனங்க வந்து பதில் சொல்றாங்க. இந்த நாட்டுல அரசியல் கட்சிக்காரர்கள் வந்து பெரியாரை காப்பாற்றுவதற்கு என்ன வந்து திடல் தான் காப்பாத்திட்டு இருக்கா? வீரமணி ஐயா தான் கத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காரா? அவரு ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காரு. திராவிட இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் ஒரு பக்கம் பேசுறாங்க. ஆனா அவர்கள் மட்டும் வந்து பெரியாரை காப்பாற்றவில்லை. குறிப்பா 2014க்கு பிறகு பெரியார் ஒரு ஆதரவு வந்து இளைஞர்கள் மத்தியில அவங்களா படிச்சு பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து ஆசிரியர் வீரமணி ஆகட்டும், கொளத்தூர் மணியன் ஆகட்டும், விடுதலை ராஜேந்திரன் தோழர் ஆகட்டும், இன்னும் இருக்கிற பல தோழர்கள் ஆகட்டும், மூத்த திராவிட இயக்க தோழர்கள் வாலாசா வல்லவன் போன்றவர்களாகட்டும், அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுது? இவ்வளவு இளைஞர்கள் வந்து பெரியார் இன்னைக்கு படிக்கிறாங்களே, பேசுறாங்களே, இவங்க எல்லாம் நம்ம தொடர்புலயே இல்லாத புது புது இளைஞர்கள் வந்து பேசுறாங்களேன்னு தானே அவங்க பேசுறாங்க. உங்களை நோக்கி கேள்வி கேட்பவர்களும் அந்த இளைஞர்கள் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. யாரோ வந்து உங்களை எதிராக இது பண்ணல. அத்தகைய அரசியல் உணர்ச்சி வெளிப்பாடாதான் கேள்வியை எழுப்புறாங்க இல்லையே. பெரியார் பற்றிய விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லப்படுற அபாண்டமான பொய்கள், குற்றச்சாட்டுகள், பொய் பரப்புகளுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அதுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டான இதுவே இல்லை. இது மக்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய அன்ஆர்கனைஸ்டான ஒரு ஸ்பான்டனியஸான வந்து ஒரு எதிர்வினைகள், ரெஸ்பான்ஸ் வருது. அதை உங்களால சகிச்சுக்கவே முடியலன்னா நீங்க என்ன ஒரு பாப்பானா? நீங்க வந்து உயர் சாதிக்காரரா? சாதி ஆதிக்கத்தை விரும்புகின்றவரா? எதனால இப்படி வந்து போற போக்குல வந்து புனித பசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னா, உங்க நெஞ்சில எவ்வளவு வஞ்சம் வைத்திருப்பவராக வந்து நஞ்சு கொண்டிருப்பவராக இருந்திருப்பீர்கள் இவ்வளவு காலமும். இவ்வளவு வந்து நஞ்சும் வஞ்சமும் வைத்துக்கிட்டு தான் நான் வந்து நடுநிலையாளர், இந்த ஊர்ல நடுநிலையாளர்னு சொல்லினா வேகாது, மோடி எதிர்ப்பாளர்னு சொல்லி பேசாம போனா நம்ம பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க, நானும் திராவிட இயக்கத்துக்கு ஆதரவாளன் தான் அப்படின்னு பேசலினா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்றது? இல்ல இந்த குடும்ப அரசியல், திமுகவினுடைய குடும்ப அரசியலை தான் எதிர்க்கிறேன், இதை தான் எதிர்க்கிறேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு திடீர்னு என்ன பண்ணுவீங்க? வந்து என்ன பெரியார் என்ன பெரிய புனித பசுவா? நான் வந்து அடுத்ததா பாருங்க, விஜய் அரசியலுக்கு வரட்டும், நான் என்னென்னலாம் பேச போறேன் தெரியுமா? எல்லாம் வந்து என்னை சிலுவையில் அறையிற மாதிரி 1008 கேள்வி கேட்பீங்களா? பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க யாரை நோக்கி பேசிட்டு இருக்கீங்க? விஜய்க்கு பின்னாடி இருக்கிற விஜய் ரசிகர்களா இருக்கிற இளைஞர்களையும் ஒரு பெரும் பகுதியினர் பெரியார், அண்ணா போன்ற தலைவர்களுடைய முக்கியத்துவத்தை, தமிழ்நாட்டினுடைய நலனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து உணர்ந்துதான் இருக்கிறாங்க. அதனாலதான் விஜயும் ஒரு அறிக்கையை விளம்பொழுது என்ன எழுதுறாருன்னா, நான் தமிழ்நாட்டு நலன்களுக்காக தான் இருப்பேன்,
நான் வந்து சாதி மத பிளவுவாத அரசியல்களை எதிர்ப்பேன் அப்படின்னு ஒரு எம்டி ஸ்டேட்மெண்ட்டை விடும் பொழுது கூட இந்த நாட்டில் இந்த ஊரில் என்ன அரசியல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் விட முடியுது. அது தெரியாம தான் பேசிட்டு இருக்காரு எவ்வளவு காலமும். இதுல வந்து விஜய் அரசியல் செய்கிறாரோ இல்லையோ, விஜயை வைத்து கொண்டு மணி அவர்கள் இது வரைக்கும் பார்த்தா வந்து இது இந்த 4 நாள்ல வந்து 10, 15, 20 பேட்டிகள் கொடுத்துட்டு இருப்பாரு போல இருக்கு. உட்காந்து முழுக்க பேட்டியா கொடுத்துட்டு இருப்பாரு போல இருக்கு. அவ்வளவுதான் திராவிட அரசியலே போயிட்டு, ஐயோ போயிட்டு, அவ்வளவுதான் போயிட்டு, இனிமே வரவே வராது, விஜய் வந்துட்டாரு பாருங்க, திராவிடம் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் நோக்கம் தான் என்ன? நீங்க என்ன பத்திரிகையாளரா? இல்ல வந்து இதுக்கு எதிராக கத்தி சொல்லட்டிக்கிட்டு பிஜேபி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிஜேபிக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளா? இது ஒரு பித்தலாட்டமா தெரியலையா? தமிழ்நாட்டு மக்களை ஏய்த்து பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இது அதுவும் இல்லாம பெரியாரை பற்றி இப்படி பேசுறதுன்னா அவருக்கு எந்த ஒரு புரிதலுமே இல்லை தமிழ்நாட்டு வரலாறை பற்றி அப்படிங்கிறது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு பற்றி, கல யதார்த்தம் பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாம, அதுவும் அந்த மற்ற நேர்காணல்ல எல்லாம் வந்து ரொம்ப கணக்கா பேசினாரு. இந்த நேர்காணல்ல மட்டும்தான் அன்கான்சியஸா சரி பேசிடுவோம் அப்படிங்கிற கணக்குல பேசிட்டாரு போல இருக்குது. அந்த இதை வந்து ஒவ்வொரு தோழர்களும் கவனிக்கணும். இது போன்ற நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க, அவங்களுடைய விமர்சன சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு போலியும் பித்தலாட்டமும் நிறைந்தது. உங்களுக்கும் எனக்கும் தெரிகிற அரசியல், நம்ம பொது ஜனங்களுக்கு தெரிகிற அரசியலோட அரசியல் உலகில வெறும் ஒரு ரகசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியலை கூர்மையா பாருங்க, கவனிங்க, விமர்சனம் பண்ணுங்க. இது தமிழ்நாட்டுடைய நலன்களுக்கானதா இல்லையான்னு பாருங்க. பார்ப்பனர் அல்லாத இந்த நாட்டினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன்களுக்கானதா இல்லையான்னு பாருங்க. அதுதான் முக்கியமானதே தவிர யாரோ ஒருத்தர் கதை சொல்றாரு அப்படிங்கிறத நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த மணியே வந்து சிறந்த எடுத்துக்காட்டுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்களுடைய ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.